மதச்சார்பின்மையை போலியாக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே, போலியாக பேசக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மத்தியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் உண்மையாக மதச்சார்பை நேசிக்கின்றோம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் உண்மையான பாதுகாவலர்களாக இருப்போம் என்ற அடிப்படையிலே எஸ்டிபி கட்சி நடத்திய அந்த மதச்சார்பின்மை மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்த நாட்டுக்கு ஒரு அறைகூவல் விடுத்தார்கள். என்னவென்று சொன்னால், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே 40 நமதே நாடும் நமதே என்ற அடிப்படையிலே ஒரு அறைகூவல் எடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே எஸ்டிபி கட்சி இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருந்து இன்றைக்கு திண்டுக்கல்லிலே நாங்களும் வெற்றி பெறப் போகிறோம். 39 தொகுதியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களும் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுவார்கள். எஸ்டிபி கட்சி அதற்காக நாடு முழுவதும் களமாடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சிறுபான்மையின பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மதுரையிலே எஸ்டிபி கட்சி மாநாடு நடத்தியதும், மதுரையிலே அண்ணன் எடப்பாடியார்கள் கலந்து கொண்ட பிறகுதான் சிறுபான்மையினர் நலன் குறித்து அறிக்கையை வெளியிட்டார்கள். சிறுபான்மை நலன் குறித்து பேசவே தொடங்கினார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சிறுபான்மை நலன் ஒரு சில விஷயங்கள் தமிழக அரசால் அரங்கேற்கப்பட்டு சொன்னால், அதற்கு காரணமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எஸ்டிபி கட்சி நடத்திய மாநாடும் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் 40 நமதே நாடும் நமதே, 40 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் வெல்லும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.